கோவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த முதியவரின் செல்போனை ஹேக் செய்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குஜராத் மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை தனிப்படை போலீசார் குஜராத் மோசடி கும்பலை சுற்றி வளைத்தது எப்படி? கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமுவேல் சந்திரசேகர். 71 வயதான இவரது செல்போன் எண்ணிற்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆர்டிஓ அலுவலகத்தின் பெயரில் லிங்க் ஒன்று வந்துள்ளார். ஒரு ஆர்வத்தில் அந்த லிங்கை திறந்து பார்த்த முதியவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவருக்கே தெரியாமல் அவரது செல்போனை மர்ம நபர்கள் ஹேக் செய்துள்ளனர். இதற்கு அடுத்த நாள் முதியவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 16 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டிருப்பதாக குறுஞ்செய்தி வந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த முதியவர் வங்கிக்கு சென்று பார்த்தபோது கிரெடிட் கார்டு மூலம் பணம் எடுக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்து அதிர்ந்து போனார். மோசடி திருட்டு கும்பல் ஒரு பக்கம் நெஞ்சுவலியை கொடுத்ததுடன் மறுபுறம் கிரெடிட் கார்டு நிறுவனம் போட போகும் பில்லை நினைத்து குலை நடுங்கி போனார் முதியவர். இதனையடுத்து பணத்தை இழந்த முதியவர் சாமுவேல் சந்திரபோஸ் கோயம்புத்தூர் மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் சென்று தன்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டு புகார் அளித்திருக்கிறார். உடனே தனிப்படை அமைத்த போலீசார் நூதன திருட்டு குறித்து நவீன சாதனங்களின் உதவியுடன் விசாரணையை முன்னெடுத்தனர். மோசடி கும்பல் அனுப்பிய லிங்க் மற்றும் அந்த செல்போன் எண் மற்றும் வங்கி பணப்பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கி அக்கவுண்ட் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீசார் அதனுடன் தொடர்புடைய சில செல்போன் நம்பர்களை கண்டுபிடித்து கண்காணிக்க ஆரம்பித்தனர். தீவிர கண்காணிப்பிற்கு பிறகு குஜராத் மாநிலத்தில் பதுங்கியிருந்த கும்பல்தான் இந்த மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தனர். குற்றவாளிகளின் இருப்பிடத்தை ரகசியமாக கண்காணித்து வந்த தனிப்படை போலீசார் குஜராத் மாநிலம் சூரத் நகரத்திற்கு சென்று 10 பேர் கும்பலை அதிரடியாக லாக் செய்தனர். இந்த 10 பேருக்கும் இதுவே வேலையாக இருந்துள்ளது. ரேண்டமாக செல்போன் நம்பர்களை கைப்பற்றி நாடு முழுவதும் பல்வேறு நபர்களுக்கு அவர்கள் அந்த மோசடி லிங்கை அனுப்புவார்கள். யார் அந்த லிங்கை ஓபன் செய்கிறார்களோ அவர்களது செல்போனை ஹேக் செய்து வங்கி விவரங்களை கைப்பற்றி பணத்தை அவர்களுக்கே தெரியாமல் கறந்து விடுவதுதான் இவர்களது ஸ்டைல். இப்படி எத்தனை கோடிகளை அடித்துள்ளார்கள் என்பது தெரியாத நிலையில் மோசடி கும்பலை மொத்தமாக பார்சல் செய்து கோயம்புத்தூருக்கு தூக்கி வந்துள்ளனர் போலீசார். அவர்களிடம் இருந்து முதற்கட்டமாக 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்ததுடன் அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்து 65,39,000 ரூபாய் பணம் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களிடம் இருந்து 311 கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் கொட்டி கிடப்பதை கண்டு போலீசாரை அதிர்ந்து போயினர். இந்த கார்டுகளை வைத்து எத்தனை பேரை மொட்டையடித்திருக்கிறார்களோ என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து யார் தேடி வரப்போகிறார்கள் என இருமாந்திருந்த மோசடி கும்பலுக்கு தமிழக போலீசார் குஜராத் வரை சென்று ஆப்பு வைத்ததால் மிரண்டு போயிருக்கின்றனர் மோசடி குற்றவாளிகள்.